பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்டு பெறலாம். சிவச்சந்திரன், தமிழ்நாட்டு வீராங்கனைகளுக்கு என்ன நடந்தது? மேலதிக விவரம். அகில இந்திய அளவிலான அதாவது பல்கலைக்கழகங்களிடையே அகில இந்திய அளவிலான கபடி போட்டி 5 நாள் நடைபெறும் போட்டியானது பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பல்கலைக்கழக அணிகள் பங்கேற்றுள்ளன. குறிப்பாக நம்ம தமிழகத்தை சேர்ந்த அழகப்பா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், மதர் தெரசா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 3 கபடி அணி வீரர்கள் அந்த போட்டியில் பங்கேற்றிருக்காங்க. இந்நிலையில் தான் இன்று பஞ்சாப் அணிக்கும் தமிழக அணிக்கும் கபடி போட்டியானது நடைபெற்று வந்திருக்கிறது. அப்போது தமிழக அணி வெற்றி பெறு தருவாயில் இருந்த நிலையில் தான் பஞ்சாப் அணியினர் திடீரென ஒரு தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த வீரர்களும் பஞ்சாப் அணியை சேர்ந்த பார்வையாளர்களும் அந்த பயிற்சியாளர்கள் எல்லாமே கூட்டாக சேர்ந்து நம்ம தமிழக வீரர்கள் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதில் சிலர் காயமும் பட்டிருக்கிறதாக தகவல்கள் கிடைத்திருக்குன்னா இந்நிலையில் தான் இந்த சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக இவர்கள் புகார் எடுத்தும் அந்த பஞ்சாப் போலீசார் வாங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பஞ்சாப் அணியினர் அளித்த புகார் அடிப்படையில் தான் மதர் தெரசா, அதாவது தமிழகத்தை சேர்ந்த மதர் தெரசா அணி பயிற்சியாளர் பாண்டியராஜன் என்பவர் பஞ்சாப் போலீஸ் காவல் நிலையத்தில் அழைத்து சென்றிருக்காங்க. இந்நிலையில் தமிழக வீரர்கள் அங்கு செல்வதற்கும் அந்த பகுதியில் பஞ்சாப் போலீசார் அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் என்னவென்று தெரியாமல் அவர்கள் ஒரு அச்சு நிலையிலே அங்கிருந்து வர நமக்கு கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.